அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வினோ, ஏதாவது ஐடியா கொடு வினோ. என்ன பண்ணலாம்? சார் அதான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். சார் பேசாம மேடத்தோட அம்மா வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு நீங்க இங்க ஊட்டிக்கே வந்துருங்க. அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போய்க்கலாம் சார். வினோ, ரொம்ப அழகா யோசிக்கிற. ஏன் சார்? அவங்களோட அம்மா வீடு எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரம் தானா? ம். ஐயோ. அதுவும் வினோ, அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு அவங்கள கொண்டு போய் விடலாம். நானும் எப்படி போய் இருக்க முடியும்? ஒரு வாரம்னா ஓகே, அதுவும் குழந்தை பிறக்கிற வரைக்கும். என்ன வினோ? ஓகே ஓகே சரிதான் சார், இது செட் ஆகாது. வேறனா? ஏய் வினோ. சார் வினோ, வாசுகி ஊட்டில தான் காலேஜ் படிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகலன்னு சொன்னாங்க. 4 வருஷம் தான் முடிச்சிருக்காங்களாம். இன்னும் ஒரு வருஷம் இங்க படிக்கிற மாதிரி. சார் சூப்பர் சார். வினோ, அப்படி செட் ஆகுமா? நல்ல ஐடியாவா? ஓகே சார். இங்க படிச்சாதான் ஏதாவது சர்டிபிகேட் கிடைக்கும் இல்ல ஒர்க் கிடைக்கும், ஏதாவது சொல்லுங்க சார். சொல்லி மேடத்தை இங்க கூட்டிட்டு வந்துருங்க. ஆனா வினோ, வாசுகியோட அப்பா ஊர்ல போய் ஒரு வருஷத்தை படிச்சுக்கலான்னு இங்க இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டதா சொன்னாங்களே. சார் அதெல்லாம் பிரச்சனை இல்ல சார், திரும்ப ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். நாங்க ஃபேமிலியோட இங்கேயே செட்டில் ஆயிட்டோம், அதனால திரும்ப படிக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் சார். அப்படிங்கிற? ஆமா சார், இதை விட்டா ஒரு நல்ல ஐடியா இல்ல. ஓகே வினோ. சார் எல்லாம் ஓகே, நான் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவங்க அங்க போகாமையும் அங்க உள்ளவங்க இங்க வராமலையும் இருப்பாங்களா? என்ன வினோ, நல்ல ஐடியா யோசிச்சிருக்கேன்னு நினைச்சா பொசுக்குன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட. இல்ல சார், இதையும் யோசிக்கணும்ல. ஆமா வினோ, ஆனா கூடவே இருந்து சமாளிக்கிறதுக்கு எப்பயாவது ஒருக்கா வந்தா போனா சமாளிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். பாத்துக்கலாம் வினோ, இந்த ஐடியாவே ஓகே. நான் முத வாசுகி கிட்ட பேசிட்டு அவங்கள ஊருக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போய் உடனே இங்க கிளம்பி வர முடியாது. ஒரு 2-3 மாசம் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க இங்க வாரோம். வினோ, அப்ப நீ எனக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணேனா? சார் நீங்க எப்போ வாரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ரூம்ல இருந்து காலேஜ்ல பேசுறதுல இருந்து எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். ஓகே வினோ. சரி வினோ, நான் நாளைக்கு தான் ஊருக்கு கிளம்புவேன். இப்போ என்ன டைம்னு உன்கிட்ட நான் முன்ன கூடி சொல்றேன். ஓகே சார். சரி வினோ, நீ இப்போ கிளம்பு. ஓகே சார். நானும் போய் முத வாசுகி கிட்ட பேசுறேன். சரிங்க சார், போய் என்ன ஏதுன்னு பேசுங்க. அப்புறம் சார். என்ன வினோ? சார் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன வினோ? இல்ல சார், வாசம் செய்பவள அப்படியே மறந்துட்டீங்களா? சார். வினோ. என்ன சார், ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்ல 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 வினோ. மறந்துட்டீங்களா சார்? வினோ, ஃபர்ஸ்ட் லவ் எப்பவுமே மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஆனா நான் இப்ப நினைச்சிட்டு இருக்கல வினோ. அந்த ஒரு காதல் மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருக்கு. அதை எப்பவுமே மறக்க முடியாது. பேர் என்னன்னு தெரிஞ்சு ஆள் யாருன்னு பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக எனக்கு லெட்டர் வராதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட வினோ மனசு ஒரு வகையில ஏத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாம ஒரு மாதிரி ஃபீலிங்கா தான் இருக்கு வினோ. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான் வினோ. இனி இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல சார், நீங்க இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க, நம்ம திரும்ப காலேஜ்ல போய் ஏதாவது விசாரிச்சா நீங்க மேடம் கிட்ட கூட விசாரிக்கலாம். ஏய் வினோ. இல்ல சார், அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல் ஏதாவது சொல்லுவாங்கல்ல. சே, நல்லா இருக்காது. சும்மாவே அவங்க இந்த சுச்சுவேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நான் ஏதாவது நினைப்பேனோ, இல்ல எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டமானு அதை நினைச்சே ஒரு ஃபீல்ல இருக்காங்க. இதுல நான் இதை வேற கேட்டேன். டோட்டலா அவ்வளவுதான். என்னோட வாழ்க்கை அவங்களால ஏதாவது கஷ்டப்படுறோமோ நினைச்சு எப்பவுமே ஃபீலிங்ல தான் இருப்பாங்க. வேண்டாம் வினோ, அவங்க என் மனைவிங்கிற உரிமையில தான் உங்க குழந்தை உங்க கைக்கு வரும்னு அந்த பாட்டி மாட்ட சொன்னேன். இப்ப நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது வினோ. இனி நான் முழுக்க முழுக்க என்னோட மனைவி வாசுகிய நல்லா பாத்துக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸோ கஷ்டமோ இல்லாம நல்லா பாத்துக்கிட்டாலே போதும் வினோ. சூப்பர் சார், உங்ககிட்ட பழகுனதுக்கு அப்புறம் நான் நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயத்த கத்துக்கிட்டேன் சார். உங்களை மாதிரி எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன இருக்கு வினோ, நம்ம மனசு எப்பவுமே இப்படிதானா? அப்படியே தான் இருக்கும், அடுத்தெல்லாம் மாறாது. அது என்னமோ உண்மைதான் சார். சரி வினோ, நீ கிளம்பு. நீயா போய்க்கிடுவே இல்ல நான் கொண்டு வந்து? ஐயோ சார், இங்க இருந்து பக்கம் தான் என்னோட வீடு, நான் போயிட்டு வரேன், நீங்க கிளம்புங்க சார். ஏதாவது பேசணும் மீட் பண்ணணும்னா உடனே கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே வினோ. சரி சார், பார்க்கலாம், பாய். பாய் வினோ. திரு, தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் எப்பவுமே அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்க எனக்கு பண்ண உதவி அப்படி. ரொம்ப தேங்க்ஸ் திரு. இப்படிக்கு உங்களுக்காக வாசம் செய்பவள். எனக்காக வாசம் செய்பவள். இப்போ எனக்காக வாசம் செய்பவள்னா அது வாசுகி தான். அவங்கள நான் நல்லா பாத்துக்கணும். இந்த மாதிரி நினைப்ப கொண்டே வரக்கூடாது. எஸ், கொண்டு வரக்கூடாது.
திரு, தப்புடா, தப்பு தப்பு. நெஞ்சு ஓரத்துல அழகா பூத்த காதல் அது அப்படியே ஓரத்திலே இருக்கட்டும், வெளிய கண்டிப்பா கொண்டு வராத. நல்லது இல்லடா, நல்லதே இல்ல. ஏன்னா உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்தாச்சு. வந்தாச்சு. அதனால இதெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி தூர போடு. ஓகே? ஓகேடா திரு. சரி, ஓகே, வாசுகிய பார்த்து பேசுவோம். என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏன்டா அப்படிலாம் பண்ண, என்கிட்ட கேட்காம ஏன்டா அப்படிலாம் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டா. ஐயோ, அது வேற பயமா இருக்கு. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஓகே, போய் பேசுவோம். சார் ஓகேவா? ஓகேம்மா. அந்த டைமிங் மட்டும் 7:30 சார். 7:30 வேண்டாம், 7:32 போடுமா. ஓகே சார். இப்போ ஓகேவா சார்? ஓகேம்மா, சூப்பர்மா, பர்ஃபெக்டா ரெடி பண்ணிட்ட. ஓ தேங்க்ஸ் சார். அப்புறம் இதை அப்படியே காப்பி பண்ணிடு, நம்ம ஷேரிங் கம்பெனிக்கு ஃபுல்லா சென்ட் பண்ணிடு. ஓகே சார். ஆமா சிவானி. சார் எங்கம்மா இந்த ராம இன்னும் காணோம்? தெரியல சார். என்னம்மா தெரியலங்கிற? தெரியாது சார். தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார் ஓகே, என்ன 2 பேத்துக்கு சண்டையா? அப்படிலாம் இல்ல சார். அப்பனா ராம் எங்க? தெரியாது சார். சரியா போச்சு. சரி, நீ காப்பி பண்ணு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வர்றது லேட்டு, இதுல குட் மார்னிங். சரிதான் சார், நீங்க எப்போ வந்தீங்க? நீ எப்படா வர? என்ன சார், என்னாச்சு? என்னடா என்னாச்சு? டைம் என்ன? சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர சரியில்லை ராம், பஞ்சுவாலிட்டியா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? காலையிலே கத்துறாரு. அவளுக்கு என்னாச்சு? நம்மள திரும்பி கூட பார்க்காம உட்காந்துருக்கா. ஒன்னும் சரியில்லையே. டேய் என்னடா? என்ன சார், என்ன நடக்குதுங்க? என்னடா என்ன நடக்குது? இல்ல, எதுக்காக சிவானிய திட்டுனீங்க? திட்டுனேனா? ஆமா சார், எதுக்காக திட்டுனீங்க? டேய் நான் எப்படா திட்டினேன்? ஓ, நீங்க திட்டாமதான் அவ அமைதியா இருக்காளா? டேய் என்ன சார், என்ன வேலைக்கு வந்த பொண்ண திட்டுவீங்களா? உங்களுக்கு என்ன, உங்க வேலை கரெக்டா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும். இல்லாட்டி என்ன வேணாலும் பண்ணுவீங்க. டேய் ராம். வேணாம் சார், வேண்டவே வேண்டாம். இங்க கூப்பிடவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். டேய் கிறுக்கா. சார் வேண்டாம் சார். சும்மா உங்க கம்பெனி தான் கிடைச்சிச்சுன்னு நான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன் மட்டும் நினைக்காதீங்க. உங்க ஃப்ரெண்டு சொன்னனால, என் ஃப்ரெண்டு கூடயே இருடா, அவன் கம்பெனியை நல்லா பாத்துக்கூடான்னு சொன்னனால இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன், தெரியுமா? சார், என்ன அமெரிக்கால கூப்பிட்டாங்க, லண்டன்ல கூப்பிட்டாங்க, வேற எங்கெங்கயோ ஃபாரின்ல கூப்பிட்டாங்க. எங்கேயுமே போகாம நான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேனா, ஏன் தெரியுமா சார்? உனக்கு வேற எந்த வழியும் இல்ல சார். ஏய் என்னடா அங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்கன்னு? எங்க கூப்பிட்டாலும் உங்க அப்பனை விட்டுட்டு நீ எங்கேயும் போக மாட்ட. இங்க பாரு, நானே இந்த கம்பெனிக்கு வராதடா நான் அடிச்சு விரட்டினாலும் சார் அப்படின்னு நீ என் பின்னாடி கெஞ்சிக்கிட்டு தான் இருப்ப. ஐயோ, இப்படி டேமேஜ் பண்றாரு. இவளுக்கு வேற என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏன் எதையுமே கண்டுக்காம அமைதியா இருக்கா? ஏய் ராம். ஏய் என்ன சார்? இப்ப எதுக்கு இவ்வளவு அலப்பற? சார், நீங்க எதுக்கு சிவானிய திட்டுனீங்க? டேய் அதையே கேட்காதடா. யார் திட்டினா? அப்பனா எதுக்கு சார் அமைதியா இருக்கா? சரிதான்டா, அவ அமைதியா இருந்தா நான் தான் திட்டினேனா? வேற இங்க யாரு இருக்கா? டேய் அடி வாங்கிறாத, போடா போய் ஒர்க் பாரு. அதெல்லாம் முடியாது சார். என்ன காரணம் தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போக முடியாது. வேலைக்குன்னு தேடி ஆள் எடுத்தேன்ல, என்ன சொல்லணும்? என்னதான் சொல்லணும்? சிவானி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்கா? குட் மார்னிங் சார். எனக்கு ஒர்க் இருக்கு. உனக்கு ஒர்க் இருக்கா? ஒர்க் இல்லையான்னு இப்ப நான் கேட்டேனா? சொல்லு, கேட்டேனா? சார் எம்டி சார். எம்டி நான் தான் எம்டி. சொல்லுமா. ஒர்க் டைத்துல இன்சா பண்ணிட்டு இருக்கான் சார். பேசாம போ சொல்லுங்க, இல்லாட்டி நான் மெயில ஃபுல்லா தப்பா சென்ட் பண்ணிடுவேன். தப்பா சென்ட் பண்ணுவியா? ஆமா சார். சிவானி, இவ்வளவு நேரம் நம்ம ரெடி பண்ணுமே அந்த மெயில. எஸ் சார். நல்லா வருவோமா? ஏய் உங்களால ஏன் வேலை பொழப்பு போயிடும். போடா போய் வேலையை பாரு போ. நீங்க கொஞ்சம் எழுந்துருங்க சார். எழுந்துருங்க சார், அவட்ட பேசிட்டு போறேன். டேய் ஐயோ சார், கொஞ்சம் எழுந்துருங்க. டேய் நான் இந்த ஆபீஸ்க்கு எம்டிடா. இருக்கட்டும் சார், அதுக்காக. சிவானி, இங்க பாரு. சிவானி. என்ன ராம், எனக்கு ஒர்க் இருக்கு. ஒர்க்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்போ ஒன்னும் ரொம்ப முக்கியம் இல்ல. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராம், நான் நார்மலா தான் இருக்கேன். ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லு, என்ன பிரச்சனை? இல்ல நம்ம எம்டி சார் ஏதாவது சொல்லியிருந்தாலும் சொல்லு, ஆளை பிரிச்சு மேஞ்சிடலாம். டேய் நான் இங்க தான்டா இருக்கேன்.
இருங்க சார், ஆனா கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. சரிதான். ராம் பேசாம எழுந்து போ, என்ன ஒர்க் பார்க்க விடு. ஆமா, பெரிய மன்னாரம் கம்பெனி ஒர்க்கு. கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றேன்ல. ராம் ஸ்டாப் பண்றியா இல்ல இப்ப மானிட்டரை தள்ளி விடவா? ஏ ஸ்டாப் பண்ணுமா, 50,000. சார். ஏ எம்டி சொல்றேமா, ஸ்டாப் பண்ணு. இங்க பாரு சிவானி, இங்க பாரு. டேய் டேய், உன்னை பார்த்துட்டாளா? என்ன பேசணுமோ அதை பேசு. ஆ ஓகே ஓகே சார். இப்ப சொல்லுமா, ஏன் ஒரு மாதிரி அமைதியா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். ஏய், இத சின்ன குழந்தை கூட நம்பாது. உன்னை பார்த்தாலே தெரியுது. ஏதா இருந்தாலும் சொல்லு. ஐயோ ஒண்ணும் இல்ல ராம். சிவானி. டேய் டேய், கத்தாதடா. பொம்பளை பிள்ளைகிட்ட பொறுமையா பேசு. எங்க சார், எவ்வளவு பொறுமையா பேசினாலும் அவ இல்ல இல்லைங்கிறா. இல்லன்னா விட்டு தொலைய வேண்டியதானடா. சார் ஏதோ ஒண்ணு இருக்கு சார். அதான் அவ இல்லைங்கிறாளே. ஆனா இருக்கே சார். ஐயோ, அவ இருக்குங்கிறா, நீ இல்லைங்கிற. சார் நான் தான் இருக்குங்கிறேன், அவ இல்லைங்கிறா. இப்ப இது ரொம்ப முக்கியம்டா. ராம் எழுந்து போய் வேலையை பாரு, சும்மா எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணாத. ஏய், என்ன பார்த்தா டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கா? ஆமா ராம், எழுந்து போ. சிவானி. ஆ ஆ கண்டுபிடிச்சிட்டேன் சார். எம்டி சார். சொல்லுடா. அப்பப்ப எம்டின்னு சொன்னாதான் எனக்கு அந்த ஞாபகம் வருது. பாரு, உங்க கூட நின்னு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு. அதெல்லாம் இருக்கட்டும் சார், கொஞ்ச நேரம் உள்ள போங்க. ஆ, உள்ள போகவா? சார் உங்க ரூமுக்கு போங்க சார். எதுக்குடா? எனக்கு என்னமோ நீங்க தான் ஏதாவது சொல்லிருப்பீங்கன்னு தோணுது. அதனாலதான். நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்னு அவ ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறா. டேய் டேய், ஒரு 5 மினிட்ஸ் சார், ரூம்குள்ள ஓடியே போயிட்டு ஓடி வாங்க. அது உங்களை நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். ஐயோ ராம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, சார்லாம் எதுவும் சொல்லல. அப்படின்னா என்னமா ஆச்சு? நான் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல ராம். என்னடா பண்ண போறீங்க? நாம இப்ப இங்க நிக்கலாமா இல்ல போலாமா? நேத்து சினிமாக்கு போயிட்டு வரும்போதுல அந்த அவன். ஏய், என்னது சினிமாக்கு போனீங்களா? ஏன் சார் நீங்க வேற ஊட ஊட. சிவானி, இங்க இருந்தா அந்த மனுஷன் பேச விட மாட்டாரு. அவர் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 5 ஆபீஸ்க்கு மட்டும் மெயில் சென்ட் பண்ணணும். ஓகே, சென்ட் பண்ணிட்டு நீ என்னோட ரூம்க்கு வா. வேண்டாம் ராம். ரூம்க்கு வான்னு சொல்றேல. ராம் இல்ல ராம். நீ வா, நாம பேசிக்கலாம். இங்க இருந்தா அந்த மனுஷன் நையும் பாரு. சீக்கிரம் ஒர்க் முடிச்சுட்டு என் ரூம்க்கு வா. சார் நீங்க ஏன் இன்னும் நிக்கிறீங்க? போங்க, நீங்க உங்க ரூம்க்கு போங்க. டேய் டேய், இது ஆபீஸ்டா. தெரியும் சார். சார் நமக்கு பிடிச்ச பொண்ணு ஒரு ப்ராப்ளத்துல இருக்கா. அத நாம தானே சார் பேசி சரி பண்ணணும். என்ன சார் விவரம் தெரியாதவனா இருக்கீங்க? நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையும் நடக்கும். என்னோட டேபிள்ல வச்சிட்டீங்களா இன்னைக்கு என்னென்ன ஒர்க்குன்னு? வச்சாச்சு. ஓகே, ஈவினிங் 5 மணிக்குள்ள எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிடு. ஓகேவா? இந்த ஒரு காரணத்துக்காக தான்டா உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் சார். பல்ல கட்டாத, போய் வேலைய பாரு. அம்மா சிவானி. சொல்லுங்க சார். மறந்துடாதம்மா, மெயில சென்ட் பண்ணி முடி. ஓகே சார். டேய் போடா, அதான் ரூம்க்கு கூப்பிட்டுருக்கே. ஆமால. தேங்க்யூ சார். சார் உங்களை மாதிரி ஒரு எம்டி அமையா. ஐயோ, நாங்கெல்லாம் எந்த காலத்துல எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணோமா. தேங்க்ஸ் சார். சிவானி எதுவும் நினைக்காம டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு வா. போ. ஓகே சார். ஒரு காலத்துல இவங்க அப்ப என்ன பாடா படுத்துனா, இப்போ மகன். காலம் பூரா இவங்க கிட்டயே மல்லு கட்டணும்னு என்னோட விதி. என்னங்க வாசுகி? வாங்கங்க, உட்காருங்க. என்ன வந்ததும் வெளியே போயிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா வினோ கிட்ட பேசிட்டு. ஓ அப்படியா? என்னங்க, இனிமேல் வெளியே எங்கேயும் போக வேண்டியலன்னு நைட் ட்ரெஸ் மாத்திட்டேன். இருக்கட்டும்ங்க, இனி எங்கேயும் போக வேண்டியல. அதுவும் இல்லாம உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்க போடுங்க. எனி டைம் சாரி தான் கட்டிட்டு இருக்கணும்னு ஒன்னும் இல்ல. ஓகேங்க. அப்புறம் என்னங்க, ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட கேட்காம உங்க பர்மிஷன் எதுவுமே இல்லாம நானா அந்த பாட்டி மாட்ட வாக்கு கொடுத்துட்டேன். சாரிங்க. என்னங்க சாரிலாம் கேக்குறீங்க? என்கிட்ட கேட்க என்ன இருக்கு? என்னோட முடிவெல்லாம் உங்க கையிலன்னு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேங்க. நீங்க என்ன சொன்னாலும் அது எனக்கு ஓகே தான். நீங்க என்கிட்ட எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களோட விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்க விருப்பம் எதுவோ அதுவோ என் விருப்பம். என்னங்க, அன்னைக்கு நான் சொன்னதான் இது உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் நான் எங்க அம்மா வீட்டுல தான் இருந்திருப்பேன். அதுவும் என்ன நிலைமையில இருந்திருப்பேன், உயிரோட இருந்திருப்பேனா எதுவுமே தெரியலங்க. நீங்கங்கறனாலதான் இப்ப கூட இவ்வளவு நம்பிக்கையா இந்த அளவுக்கு நான் இங்க உட்காந்துருக்கேனா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்.
இப்படி ஒரு விஷயம் நான் சொன்னதும் டக்குன்னு கோபப்படாம அவசரப்படாம நிதானமா யோசித்து தாங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க. எல்லாத்தையுமே கரெக்டா செஞ்சீங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த மட்டும் எப்படிங்க நீங்க யோசிக்காமலாம் எதுவும் செய்ய மாட்டீங்க? எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்குங்க. அதனால நீங்க என்ன செஞ்சாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, சரியா தாங்க இருக்கும். ச்சே வாசுகி, உங்ககிட்ட இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கலங்க. ரியலி நீங்க சூப்பருங்க. ச்சே, உங்களை போய் எப்படிதான் அவங்களுக்கு ஏமாத்த மனசு வந்ததோ. எல்லாம் இந்த செல்வத்தால வந்தது. இந்நேரம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எதுவும் இல்லாம இருந்திருந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இப்போ மட்டும் என்ன ஆயிப்போச்சு? திடீர்னு எதிர்பார்க்காம யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாம தான் பாத்துக்கணும், நாம தான் உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த மாதிரி என் மனைவிக்கு எதிர்பார்க்காம ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதுவும் அவங்களுக்கே தெரியாம நடந்தது. அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க ஏன் கஷ்டப்படணும்? ஏன் அவங்க சந்தோஷமா இல்லாம இருக்கணும்? இனி நாம பாத்துக்கலாம். ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்கணும். எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருக்கணும். வாசுகி, இன்னொரு 8 மாசம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அடுத்து காலம் பூரா நான் உங்களை சந்தோஷமா பாத்துக்கிறேங்க. என்னங்க என்னங்க ஆ என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லைங்க. என்னங்க, 8 மாசம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் உங்களை பாத்துக்கிறேன், கஷ்டப்படுத்த மாட்டேன். இருக்கட்டுங்க. இல்லைங்க வாசுகி, இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியாம நடந்திருக்கலாம். ஆனா தெரிஞ்சே நான் உங்களை இந்த பிரச்சனையில இழுத்து விட்டுட்டேன். அப்பனா நான் தானே உங்களை பாத்துக்கணும். ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. இது என்ன சும்மா சாதாரண விஷயமா? சீப்போன்னு தூக்கி போட்டுட்டு போக உயிருங்க. அது எப்படி? அதுவும் அவங்க வீட்ல இல்லைன்னு கதறாங்க. நீங்க செஞ்சது சரிதாங்க. ஏனுங்க அப்படியா? என்னங்க? இல்லங்க அப்படியா? நான் செஞ்சது சரிதானா? சரிதாங்க. ஓ ஓகேங்க, நீங்க சரின்னு சொல்றீங்க. ஆனா எங்க வீட்ல எல்லாரும் என்ன பண்றாங்களோ தெரியல. என்னங்க, எங்க வீட்ல இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். மூடி மறைச்சிடலாம். மூடி மறைக்கிறதா? எப்படிங்க? ஏங்க வாசுகி, நம்ம குடும்பம் கூட்டு குடும்பம். எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு ஆள்கிட்டயா இந்த மாதிரி புரியவும் வைக்க முடியாது, ஏத்துக்கவும் மாட்டாங்க. அதனால சரியோ தப்போ இது நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும். உங்க அப்பா அம்மாட்ட கூட சொல்லிக்காதீங்க. எப்படிங்க? அதுக்கெல்லாம் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், பாத்துக்கலாம். சரிங்க. என்னங்க? சொல்லுங்க. இல்லனா என்ன எங்க அம்மா வீட்லனா விட்டுங்க. நாங்க இருந்துட்டு 1 வருஷம் கழிச்சு கூட. 1 வருஷம் கழிச்சு? இல்லங்க, உங்க வீட்டுக்கு என்ன ஏத்துக்குவீங்கல்ல? என்னது ஏத்துக்கிறதா? என்னங்க என்ன சொல்றீங்க? அது அது வந்துங்க. சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? இல்லங்க, சொல்லுங்க. நான் நான் உங்க வீட்ல உங்க உங்க கூட. எங்க வீட்ல ஏன் கூட? அது அது வந்து சொல்லுங்க. அது உங்க கூட நான் நான் ஒண்ணே இல்லங்க, ஒண்ணே இல்ல. என்னங்க ரொம்ப தயங்குறீங்க? உரிமையா கேளுங்க. உன் கூட தாண்டா நான் எப்பவும் இருப்பேன், உன் கூட தாண்டா வாழ்வேன்னு. சும்மா உரிமையா சொல்லுங்க. ஏன் தயங்கி தயங்கி சொல்றீங்க? உரிமையாவே சொல்லுங்க. சரிங்க. நீங்க என் மனைவிங்கிற உரிமையில தான் அந்த பாட்டிமாட்ட நான் பேசினது. எனக்கு உரிமை இருக்க மாத்திரம் உங்களுக்கு உரிமை இருக்காதா? உரிமை இருக்கும்ல? இருக்குங்க. சரி ஓகே, ஊருக்கு கிளம்பலாமா? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு காலையில கிளம்புவோமா? எப்பனாலும் ஓகேங்க. இதுவும் ஏன் சாய்ஸ் தானா? சரி என்னங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? இல்ல தலை சுத்துது, நீங்க வாமிட் வர்றது, எனக்கு இத பத்திலாம் அவ்வளவா தெரியாதுங்க. எனக்குமே தெரியாதுங்க. ஆமால, சரி ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யார் முன்னையும் தலை சுத்துது வாந்தி வர்றது உங்களால முடியலாட்டி ஓகே, ஆனா எப்பவுமே சொல்லிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சரிங்க. அது மாதிரி எங்க வீட்டுல யார் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த விஷயத்துல மட்டும் உண்மை சொல்லாதீங்க. அப்புறம் நாளைக்கு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரியே இருங்க. யார்கிட்டயும் பேசாம ரூம்குள்ளேயே இருக்காதீங்க. எங்க வீட்டுல எல்லாருக்கூடயும் பழகி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, உங்க பேச்சிலே எனக்கு தெரியும் உங்க குடும்பம், உங்க குடும்பத்துல உள்ள எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதுவும் இல்லாம அப்பா அம்மா மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்க. ஆனா எனக்காக இந்த விஷயத்த உங்க வீட்லயே மறைக்கிறீங்க. அதான் உங்களுக்காகன்னு சொல்லிட்டீங்கல்ல, உண்மைதாங்க. ரத்னாப்பா, வைரப்பா, எங்க அம்மா 2 பேரும் எல்லார் மேலயும் ரொம்ப மரியாதை உண்டு. நான் இப்போ அவங்க கிட்ட இத போய் சொல்லலாம், எனக்காக எல்லாருமே ஏத்துக்குவாங்க. எங்க வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரியும், நோ ப்ராப்ளம்ங்க. அப்பா அம்மா மேல உள்ள மரியாதையில எல்லாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் இதே நிலைமை இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஃபியூச்சர்ல எல்லாமே மாறலாம். அப்ப மொத்தல உங்களை யாரும் எதுவும் தப்பா பேசிடக்கூடாது. எனக்காக என்னங்க?
உண்மைதாங்க. எல்லாரும் இப்ப அப்பா அம்மாக்காக அவங்களோட பேச்சுக்காக சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு என் அண்ணன் தம்பியோ இல்ல அண்ணியோ இல்ல தம்பி ஒய்ஃபுகளோ யாராவது ஃபியூச்சர்ல உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டா அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். வேண்டாங்க, இது நம்ம 2 பேருக்குள்ளேயே போகட்டும். இது நம்மளோட வாழ்க்கை. எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா நமக்குன்னு ஒரு சில பர்சனல் இருக்கும்ல, அது நமக்குள்ள மட்டும் தானே வச்சுக்க முடியும். அது மாதிரி தான் இதுவும். ஓகேவா? சரிங்க. ஹலோ, என்ன அப்செட் ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிரிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கீங்க. சிரிச்ச முகமா இருங்கங்க. ஏங்க, என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்ல. கஷ்டப்படாமே வாழணும் அப்படின்னா சன்னியாசம் நான் போக வேண்டிதான். வாழ்க்கைனா 1000 கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கும். எல்லாத்தையும் அனுபவிக்கிறதானே. இங்க பாருங்க, இதே நமக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் உங்க படிப்பு முடியலையே. உங்க படிப்புக்காக இங்க வந்து இதே மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னு நீங்க தட்டி கேட்க போய் அப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருந்தா எப்படிங்க? உங்களை விட்டுட்டு நான் போயிருவேனா? சொல்லுங்க, விட்டுட்டு போயிருவேனா? போக மாட்டேங்க. நான் மட்டும் இல்ல, நல்ல மனுஷங்க யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. என்ன பிரச்சனையோ அதை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி சந்தோஷமா வாழதான் செய்வாங்க. அதனால நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேவா? சரி, ஓகே, போதும். சிரிக்கலாமே. இருக்கட்டுங்க. என்னது இருக்கட்டுமா? சரிங்கங்க. அவ்வளவுதான். இதுதான் அழகா இருக்கு. இப்ப மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு போய் இப்படிதான் இருக்கணும். ஓகேவா? சரிங்க. திரு, நான் உன் மனைவிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை இந்த அளவுக்கு பாத்துக்கிற. இதை இது நான் தான் உன் வாசம் செய்பவன்னு உனக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவ? திரு, எனக்கு தெரியும் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. ஆனா திரு, நான் அதை இப்போ உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ அதெல்லாம் மறந்துட்டு உன்னோட கல்யாண லைஃப வாழணும்னு எனக்காக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. திரு, இது ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா என்னைக்காவது நான் உன்கிட்ட சொல்லுவேன். இல்லனா உன்னோட வாசம் செய்பவள் உன்னோட முதல் லவ்வா இருந்துட்டு போட்டும். திரு, உன் மனசுல நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். அது அப்படியே இருந்துட்டு போறேன். ஐ லவ் யூ திரு. எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய். நெடுஞ்சாலே படும் பாதம் போல் சேர்க்கிறேன் வாழும் காலமே. வரும் நாட்களே தரும் போக்களே நீடுமே காதல் காதல். சரத்தனா, உங்க பாப்பா கிட்டயும் கேட்டுக்கோங்க. முன்னக்கூடியே நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம பாத்துக்கலாம்ல. சிந்து எந்த பிரச்சனைனாலும் நம்ம கிட்ட சொல்லுவா. இந்த மாதிரி ஒரு பையன் பின்னாடி வரட்டான் சுத்துறானா, அதை எப்படி சொல்லாம இருப்பா? எதுக்கும் கேட்டுருவோம். காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டால, கூப்பிடலாம். ஆனா கழுத என்ன கத்துறாளோ. ஏய் சிந்தாமணி, சிந்தாமணி. டேய் டேய் சிந்து, இத சொல்றதுக்காகவே ஓடி வருவேன்னு எனக்கு தெரியும். ஏய் எதுக்குடா கூப்பிட்ட? காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? நீ தானே கூப்பிட்டு வந்த. ஆமால. ஆமாவே தான். சரி, காலேஜ்ல எல்லாம் எப்படி? எல்லாம் எப்படின்னா? அதான்டி, படிப்பு ஜாலி எல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் சூப்பரா போகுது. ஏதாவது பிரச்சனை அப்படி இப்படின்னு? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இல்லடி, காலேஜ்னா பசங்க இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க, கேலி கிண்டல் எல்லாம் நடக்கும். அதான் உன்னை யாரும் கிண்டல் எதுவும் பண்றாங்களான்னு? ஐயே, என்ன கிண்டல் பண்ணா அவங்க உயிரோட போக முடியும்? அதானே, யார்கிட்ட? ஏன் தங்கச்சி கிட்டயா? என்னடா? ஒண்ணு இல்லம்மா. இல்ல, நான் ஒண்ணு கேப்பேன். நீ கரெக்டா பதில் சொல்லணும். கேளுடா. இவகிட்ட எல்லாம் எவனாவது வம்புழுக்க முடியும்? என்னையே வந்து பாருங்கறா, அடுத்தவன சும்மா விடுவாளா? டேய், என்னடா யோசிக்கிற? ஒன்ன மாதிரி நான் என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா? ஓய். சரி சரி சரி, கண்டுக்காத. சொல்ல வந்ததை சொல்லு. உன்கிட்ட எல்லாம் கேட்கணும்னே அவசியம் இல்லடி, இருந்தாலும் கேக்குறேன். காலேஜ்ல எவனாவது உன் பின்னாடி சுத்துறானா என்ன? என்னன்னா? என்னடா கேட்ட? இல்லடா பாப்பா, யாராவது உன்கிட்ட வம்புழுக்க அப்படி? ஓஹோ, என்கிட்ட இவனாவது வம்பு இழுத்துருவானா? இல்ல சுத்திடுவானா, வம்பு இழுத்துருவானா? பாப்பா, கைய கால உடைச்சிட மாட்டேன். அப்படி சொல்லு சிந்து. இது யாரு? நீ எப்பமா வந்த? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன. ஏன் சக்தி வீட்ல இல்லையாக்கும்? இல்லடா, ஆபீஸ் போயிட்டான். அதானே, அவன் இல்லன்னு எங்க கூட சண்டை போட வந்துட்ட. ஏய் சரத்து. ஓகே ஓகே. சிந்து, யாராவது உன் பின்னாடி சுத்துறாங்களா? சீச்சி, சுத்த முடியும். என் பின்னாடி சுத்துனா அவன் கைய கால உடைச்சிடுவேன். ஏய், உடைச்சு என்கிட்ட கொடு. நான் அடுப்புல வைக்கிறேன். சரிதான்,
இதுக்கு கிட்ட எல்லாம் யாராவது வம்புழுக்க முடியும்? வீட்டுல நம்மளையே ஒரு வார்த்தை பேச விடுறதுல இதுல அடுத்தவங்களையா பேச விட்டு பாத்துற போறாங்க. அப்பனா ஓகே, சிந்துக்கும் அந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்பனா சிவானி கிட்ட பேசினது யாரு? எதுக்காக சிவானி கிட்ட அப்படி எல்லாம் பேசணும்? சுபா கையக்கால அடுப்புல வைப்பியா? ஐயே, ஆரம்பிச்சிட்டாங்களா? ரெண்டு பேத்துக்கும் நடுவுல உட்காந்துட்டு இதுக்கு கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போவ? ஆமா சிந்து, முந்தில நம்ம சேட்டை பண்ண மாத்திரம் அம்மா என்ன சொல்லுவாங்க? ஒழுங்கா அமைதியா இரு, இல்ல கையக்கால உடைச்சு அடுப்புல வச்சிருவேன்பாங்க. ஆமால, ஆமாவே தான். அதே மாதிரி யார் கையக்காலையாவது உடைச்சுன்னு சொல்லு, அடுப்புல வச்சு பாப்போம். நம்ம அம்மா சொன்னதெல்லாம் உண்மையாக்குவோம். சூப்பர் சூப்பர். ஐயோ, ஆனா என்கிட்ட எவனுமே வம்புழுக்க மாட்டானே. இந்த மாட வேற காலேஜ் கூட்டு போறேனா, எல்லாம் ஒண்ணும் பாத்துக்கிட்டு உங்க அண்ணன் என்ன போலீஸான்னு கேக்குறாங்க. வீட்டுல சும்மா தின்னுட்டு உடம்பு வளர்த்து வச்சிருக்கான், அது தெரியாம ஐயோ எல்லாம் போலீஸ்னு பயப்படுறாங்க. ஒருத்தனும் பாடத்தை பத்தின டவுட்ட கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னத்த சொல்ல? ஏமா சிந்தாமணி, உனக்கு ரொம்ப கவலையா இருக்கோ? ஆமாண்டா அண்ணா. இங்க பாரு, நீ ஏன் சொல்லு, எவனாவது பின்னாடி சுத்துறான் இல்ல என்கிட்ட பேசி வம்புழுக்கிறான், அந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணா நான் வந்து உன்கிட்ட சொன்னா நீ வந்து மாசா சண்டை போடுவ. எப்படி இருக்கும்? சூப்பரா கண்டென்ட்டும் கிரியேட் பண்ணலாம்டா. அப்படி ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. வாயாடி, இப்படியெல்லாம் உனக்கு ஆசை இருக்கா? அப்பப்போ எங்க காலேஜ்ல வந்து ஓய் என் தங்கச்சி கிட்ட யாரா வம்புழுத்தது, என் தங்கச்சிய தொட்டிங்க கேட்டீங்க அப்படி நீ டயலாக்லாம் பேசினேனா ஐயோ எப்படி இருக்கும் தெரியுமா? நான் தான் செம்ம மாசா இருப்பேன். சீச்சி, நீ மாசா இருக்கியா என்னமா? எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் கூடுவாங்கடா. எல்லா பிள்ளைகளும் என்னையும் சுத்தி சுத்தி வருவாங்க. எதுக்கு? அது யாரு? உங்க அண்ணனா? உங்க அண்ணன் நம்பர் கொடு, உங்க வீடு எங்க இருக்கு, உன் அண்ணன் கிட்ட எப்ப பேசலாம், எப்படி பேசலாம், அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஏ சிந்தாமணி, அப்ப இந்த சரத் தானே மாசு? ஏ சுபா, அந்த இடத்துல சரத் மாசா இருக்கலாம், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் இவனை பத்தி சொல்லவும் மாட்டேன். இவன் போன் நம்பரோ இவன் என்ன பண்றான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்கிட்ட கெஞ்சுன்னு கெஞ்சுவாளுங்க. எப்படி? மாடு படிக்க அனுப்புனா நீ அங்க போய் ஹீரோயிசம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்ல சும்மா ஒரு பப்ளிசிட்டி. ஓய், நீதானா அது? எது? அதாண்டி பப்ளிசிட்டி பைத்தியம். என்னது பைத்தியமா? ஆமா. இரு, நாளையில இருந்து நான் காலேஜ்க்கு வர மாட்டேன். போடி, நடந்து போ. நான் எதுக்கு நடந்து போறேன்? இருக்கவே இருக்கு ஆட்டோ, இல்ல பஸ்ல போவேன். செல்லண்டி, ஓவர் செல்லம். அப்பா அம்மா எல்லாம் உனக்கு ஓவர செல்லம் கொடுக்காங்கல்ல, அதான் எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாங்கிற திமிரு. சரத்து. சொல்லுங்க அண்ணி. ஐயா சொல்லுமா. இங்க பாரு, பொண்ணுங்க எல்லாம் திமிராதான் இருக்கணும். சிந்து கரெக்டா தான் இருக்கா, நீ எதையும் சொல்லாத. ஓஹோ, சப்போர்ட்டுக்கா? ஆமா, பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹலோ, நாங்களும் பண்ணுவோம். அது எங்களால முடியாதப்போ உங்களை கூப்பிடுவோம், அப்ப நீங்க தான் சப்போர்ட்டா இருக்கணும். எப்பா, ஆனாலும் வாய் இருக்கே. என் அண்ணன் சக்தி உண்மையிலே பாவம். ஹலோ, யார் பாவம்? சக்தி அவன் என்ன கட்டிக்கிட்டதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஓஹோ, வேணா வந்தது கேட்டு பாரு. எதுக்கு அவன் புலம்புறதையும் நான் கேட்கவா? ஆளை விடுங்கப்பா சாமி. அம்மா தாயே சிந்தாமணி, காலேஜ்ல போய் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா அண்ணா. இங்க பாரு, ஏதாவது பிரச்சனைனா உடனே சொல்லு. நாங்க தீமீரா இருப்போம், சமாளிச்சுக்குவோம். அப்படிலாம் இருக்காத. சரிடா. கைய எடுக்கிறியாமா? நான் கிளம்புறேன். ஏன் கொஞ்ச நேரம் உட்காந்துரு, நம்ம 3 பேர் சேர்ந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, சக்தி இல்லாம எனக்கு வேற போர் அடிக்குது, அதனால நாம பேசிட்டு இருப்போம். சரியா போச்சு, இவங்க 2 பேத்துக்கு நடுவுல நாம உட்காந்தோம். இன்னைக்கு நான் காலி. ஐயோ காலி. எழுந்து ஓடுறா சரத்து. சொல்லு ராம், என்ன வர சொன்ன? இல்ல, எனக்கு புரியல, எதனால அப்செட்டா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராம். சிவானி, கொஞ்ச நாள் தான் உன் கூட பழக்கம், ஆனா உன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். இங்க பாரு, நேத்து நடந்த விஷயம் உனக்கு கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதானே? என்ன ராம், அவ்வளவுதான் ஈஸியா சொல்லிட்ட? எனக்கு ஆனா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ராம். நான் யார்கிட்டயும் நின்னு பேசினது கூட இல்ல, ஆனா அவன் ராம் எனக்கு பிடிக்கவே இல்ல. நினைச்சேன், எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஃபீல் தானே. இந்த மாதிரி பேசிட்டா கவலைப்படணும், ஆளணும், வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கணும். ஏன்டா அப்படி எல்லாம் பண்றேன்னு எதிர்த்து கேட்கற மாதிரி இல்ல ராம். நமக்கு நாம கரெக்டா இருக்கும்போது அவன் யாரை பார்த்தும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. எவன் வந்து பேசினா என்ன? இங்க பாரு, இன்னொரு நாள் அவன் கண்ணில் படாமையா போவா, அப்ப நான் அவனை கவனிச்சுக்கிறேன். நானும் நேத்து கொஞ்சம் ஓவரா பேசினா நீ எதுவும் கஷ்டப்படுவேன்னு தான் கம்மன் இருந்தேன். சரி, லூசு புலம்பிட்டு போகுதுன்னு நீ நினைச்சுக்க வேணும். நான் இவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இல்ல ராம். சிவானி, நான் இருக்கேன். எந்த பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன். எப்பவும் போல சந்தோஷமா இரு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆனோம். இந்த உலகத்துல சின்ன சின்ன விஷயம் தான் ரொம்ப அழகானது. அந்த சந்தோஷத்துல நம்ம விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும், புரியுதா?
மூவா அவ்வளவுதானா? சரி, என்ன புரிஞ்சது? ஓய், என்ன புரிஞ்சதுன்னு தான் கேட்டேன். இதுதான் புரிஞ்சது. ஆ, என்ன? ஆமா ராம், நீ பக்கத்துல இருக்க, நான் இதுக்கு கவலைப்படணும், நான் இதுக்கு தேவையில்லாததெல்லாம் யோசிக்கணும். இப்ப புரிஞ்சது. இனி எதையும் நினைக்கவும் மாட்டேன், கவலைப்படவும் மாட்டேன். ஓஹோ, அதை இப்படி கூட சொல்லலாமா? சொல்லலாம். அவ்வளவுதாமா. இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுட்டு இங்க பாரு, நமக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயத்த ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க நம்மள பலவீனப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அந்த விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. புரியுதா? யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, நமக்கு நாம கரெக்டா இருக்குமா அவ்வளவுதான். மத்தவங்கள கண்டுக்க கூடாது. ஓகேவா? அப்பாடா, ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டேன். சமாதானப்படுத்தினியா? ஆமா, அப்புறம் இவ்வளவு நேரம்? ஹோய் ஹோய், எனக்கு தகுந்த மாதிரி பேசுனேன், அவ்வளவுதான். நீ பேசுனது கேட்டு ஓகே, ஐ அம் ஹாப்பி. ஆனா அதுக்காக சமாதானப்படுத்தினேன்னா சொல்லாத. ஓஹோ, அப்பனா சமாதானப்படுத்தணும். ஆமா ஆமா. இதோ உங்களுக்காக ஹே ராம், சமாதானம் படுத்திடுவோம். என் ஆசையெல்லாம் உன் நெருக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அணைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சும்மா உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலான்னு வந்தோம். பேசலாமா? ஆமாங்க. எங்க ஸ்டோரிய ஓரளவுக்கு எல்லாருமே கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ஒரு சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம்னு எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்களா? அதாங்க, எங்க ஸ்டோரி இப்படிதானே உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடலான்னு நாங்க வந்துட்டோம். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் என்ன டவுட்னா, எதுக்கு வாடகை தாய் மூலமா அந்த பாட்டிமா குழந்தைய தத்தெடுத்திருக்கலாமேன்னு சொன்னீங்க. ஏனுங்க, நம்ம கான்செப்ட் அது கிடையாதுங்க. அந்த பாட்டிமாவோட ஃபேமிலி ஸ்டோரி நமக்கு கண்டினியூ ஆகாது. பாட்டிமா வீட்டுக்கு ஒரு குழந்தை வேணும், அவங்க இப்படி வாடகை தாய் மூலமா ட்ரை பண்ணாங்க. அதுதாங்க கான்செப்ட். நம்ம வாசுகிக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த போய் அதுவும் அந்த செல்வம் வேணுங்கன்னே பழி வாங்கணும்னு இங்க பாருங்க, வாசுகிக்கே தெரியாம இது நடந்த விஷயம். இந்த விஷயத்த வாசுகியோட கணவனா நான் எப்படி இதை கையாளுறேன், அதாங்க நம்ம கதை. ஒரு சில பேர் சொன்னீங்க அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு. என்னங்க, வீடியோவுக்கு கூட அந்த மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தெரியாம ஒரு தப்பு நடந்துருச்சு, பாட்டிமா வீட்லயும் குழந்தைக்காக கஷ்டப்படுறாங்கிறத பார்த்தாச்சு. அப்புறம் எப்படிங்க அந்த குழந்தைய போய் குழந்தையெல்லாம் கடவுள் கொடுக்கற வரான்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ என்னன்னா, நம்மளோட மெயின் கண்டென்ட் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ஒய்ஃப அவங்க ஹஸ்பண்ட் எப்படி பாத்துக்கிறாங்க, அதுதாங்க நம்ம கதையேவோம். ஆமாங்க, கணவன் மனைவி புரிதல். நம்மள நம்பி வந்த பொண்ண நல்லா பாத்துக்கணும், நம்மள இப்படி நல்லா பாத்துக்கிற கணவனை நாம கண்ணா பாத்துக்கணும். அப்புறம் இந்த மாதிரி நல்லவங்களா ரியல் லைஃப்ல இருப்பாங்களான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா இருப்பாங்கங்க. நாம கொண்டு வந்த விஷயம் வேற. ஆனா நிறைய விஷயத்துல பொண்ணுங்க பாதிக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் அப்பாவா, அண்ணனா, தம்பியா, கணவனா, மகனா, ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு ஆண் சப்போர்ட்டா இருக்காங்கங்க. அதே மாதிரி சம்பந்தமே இல்லாத மனுஷங்க, முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உதவி பண்றவங்களும் இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரே காரணம் மனிதாபிமானங்க. அதெல்லாம் சாகல, எல்லார்கிட்டயுமே இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் ஒரு சில பேர் கஷ்டப்படுத்தினாலும் ஒரு சில பேர் அந்த பிரச்சனையில இருந்து மீட்டு நல்லா பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க. எங்களோட ஸ்டோரி வித்தியாசமான காதல் கதை. பாருங்க, உங்களுக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, நம்மளோட மெயின் கண்டென்ட்டேவும் வாடகத்தாய்ங்கிறது கிடையாது. இந்த விஷயத்தால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை எப்படி கேர் பண்ணி பாத்துக்கிறோங்கிறதா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுற மாதிரி தானே பேசணும். தெரியலங்க, கண்டிப்பா புரியுற மாதிரி சொல்லியிருப்போம். நீங்க அழகாய் போக்குதே வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். அப்புறம் எங்களோட ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட ஹஸ்பண்ட், அதாங்க என் திரு, என்னை எப்படி பாத்துக்கிறாங்கிறதா பாக்கலாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா சுவாரஸ்யமா போகும். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பாய். என்னங்க? சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் பாய் சொல்லிக்கிறேங்க. நாளைக்கு சண்டே, வழக்கம் போல வீடியோ வராது. அப்புறம் திங்கட்கிழமையில இருந்து ரெகுலரா நாம பாப்போம். ஓகேங்களா? பார்க்கலாமா? பாய். அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே.